எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான பதிவு மற்றவர் பயப்படும்படி வாழ்வதல்ல வாழ்க்கை, மற்றவருக்கு பயன்படும்படி வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. கண்டிப்பாங்க. மற்றவங்க பயப்படணும், நம்மளை பார்த்து பயந்து எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க பாருங்களேன். அது ஒரு வாழ்க்கையே கிடையாது. அது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல், பார்த்துக்கோங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம மற்றவர்களுக்கு எந்த விதத்தில் பயன்படுற அளவுக்கு நம்ம வாழணும், பார்த்துக்கோங்க. பொதுவாக நம்மளுடைய கம்பீரம் எதில் இருக்குது தெரியுமா? அடுத்தவங்ககிட்ட அன்பாக, உண்மையாக, நேர்மையாக, அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கிறதுல தாங்க நம்மளுடைய கம்பீரமே இருக்குது. அப்படி தாங்க நம்ம வாழணும் வாழ்க்கையை. இந்த மாதிரி அடுத்தவங்க பயப்படணும்னு நினச்சிட்டு அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. நம்ம கம்பீரமாக வாழணும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. ஓம் சாய்ராம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான பதிவு மற்றவர் பயப்படும்படி வாழ்வதல்ல வாழ்க்கை, மற்றவருக்கு பயன்படும்படி வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. கண்டிப்பாங்க. மற்றவங்க பயப்படணும், நம்மளை பார்த்து பயந்து எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க பாருங்களேன். அது ஒரு வாழ்க்கையே கிடையாது. அது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல், பார்த்துக்கோங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம மற்றவர்களுக்கு எந்த விதத்தில் பயன்படுற அளவுக்கு நம்ம வாழணும், பார்த்துக்கோங்க. பொதுவாக நம்மளுடைய கம்பீரம் எதில் இருக்குது தெரியுமா? அடுத்தவங்ககிட்ட அன்பாக, உண்மையாக, நேர்மையாக, அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கிறதுல தாங்க நம்மளுடைய கம்பீரமே இருக்குது. அப்படி தாங்க நம்ம வாழணும் வாழ்க்கையை. இந்த மாதிரி அடுத்தவங்க பயப்படணும்னு நினச்சிட்டு அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. நம்ம கம்பீரமாக வாழணும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. ஓம் சாய்ராம்.